தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், தற்கொலை செய்து கொள்ளாதே என்று சாலமோன் சொல்லி போனார். என்ன சிந்தனை? தாழ்வு காலத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் நான் எங்கு செல்வேன்? யார் எனக்கு அடைக்கலம்? என் அன்பிற்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் தாவீது சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க ஒருவர் உண்டு. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்க ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய பரமபிதா. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் எதற்கு தாழ்வு காலத்தில் நம்மை நினைக்க வேண்டும்? காரணத்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 35 வரை உள்ள வசனங்களில் அருமை இரட்சகர் இயேசு சொன்ன ஒரு உவமையில் காணலாம். அந்த உவமை என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றையராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இந்த ஓமையில் குற்றுயிராக விடப்பட்ட ஒரு மனிதனை நாம் காண்கிறோம். கள்ளர் கையில் சிக்கினார், செம்மையாக உதைத்தார்கள், அடித்தார்கள். சாகும் தருவாயில் அவனை விட்டு போய்விட்டார். அந்த வழியே பலர் கடந்து போன பொழுதிலும் ஒருவர் கூட அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. ஆனால் ஒரு ஏழை மனிதன் அந்த பக்கம் வந்தார். அவனை கண்டவுடன் இறங்கி காயங்களை கட்டி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தான். இன்னும் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கிறேன் ஐயா என்று சத்திரக்காரனிடம் சொல்லி போனான். இதற்கு காரணம் என்ன? குற்றுயிராக தாழ்வில் யாருடைய உதவியும் இன்றி கிடக்கும் இந்த மனிதனுக்கு அவன் உதவி செய்ய காரணம் என்ன? அவன் மனது உருகினான். மனது உருகினான். குற்றுயிராக கிடக்கும் அவனை கண்ட பொழுது மனம் உருகி போயிற்று. ஐயோ, இது யாரு தெரியவில்லை. என் நண்பர் ஒருவர் காரில் போய்கொண்டிருந்த பொழுது விபத்திற்குள்ளானார். கார் அப்படியே சுழன்று ரஸ்தாவை விட்டு இறங்கி கீழே கிடந்தது. தலைகளாக கிடந்தது. மயங்கிய நிலைமையில் கிடந்தார். அவர் சொன்னார், அந்த பக்கத்தில் உள்ள பெண்கள், வயது சென்றவர்கள் ஏராளம் கூடி வந்தார்களா. அதில் ஒரு பெண் சொன்னாளாம், ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ இது, இப்படி கிடக்குதே அனாதையா என்று புலம்பினாள். அதுதான் மனது உருக்கம். இந்த மனிதன் மாத்திரம் மனது உருகினான். ஆகவே அவனுக்கு உதவி செய்தான், அவனை நினைத்தான். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவனுடைய மிக பெரிய குணம் அதுதான், மனது உருக்கம். இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்த பிறகு வேத புத்தகத்தை மிக கவனமாக படிக்க ஆரம்பித்தேன். அன்று அவர் செய்த அற்புதங்களை இன்று காணோமே ஏன் என்று எனக்குள் ஒரு கேள்வியோடு, நான் இப்பொழுது பயன்படுத்தும் வேதாகமம் 6வது வேதாகமம். 5 வேதாகமங்களை படித்தே கிழித்து விட்டேன்.
நான் வேதாகம சாலைகளில் சென்று படிக்கும் பாக்கியம் பெற்றவன் அல்ல. வங்கி ஒன்றில் வேலை செய்து கொண்டே என்னுடைய எஞ்சிய நேரத்தில் என்னுடைய முழங்காலில் நின்றே வேதத்தை படித்தேன். அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை நான் கண்டேன். எப்பொழுதெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்தாரோ, எப்பொழுதெல்லாம் மாம்சத்தில் அவர் இறங்கி வந்து இயேசு என்ற பெயரில் உலாவின பொழுது அற்புதங்களை செய்தாரோ, அப்பொழுதெல்லாம் மனது உருகி அந்த அற்புதத்தை செய்தார் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டேன். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கும், மனு உருக்கொண்டு இந்த பூமியில் வந்து இறங்கி 33.5 ஆண்டுகள் உலாவிய பொழுது அற்புதங்களை அவர் செய்ததற்கும் ஒரே காரணம் அவருடைய மனது உருக்கம். வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திரகம் 34:7 பாருங்கள். நெகேமியா 9:17, யோவேல் 2:13, யோனா 4:2, சங்கீதம் 86:15, 103:8, 111:4, 145:8, 116:5. இந்த வசனங்களை பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். அது சொல்லுகிறது, தேவன் மனதுருக்கமானவர். நமது தேவன் மனதுருக்கமானவர். இந்த தேவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மகா பெரிய தேவ பக்தியின் ரகசியம் இது. காணக்கூடாத இறைவன், அதரிசனமான இறைவன் மனிதனாய் இறங்கி வந்தார் மனு உருக்கொண்டு. எப்படி இருந்தார் அப்பொழுது? இயேசு என்ற பெயரில் உலாவிய பொழுது எப்படி இருந்தார்? மத்தேயு 9:36 பாருங்க, 14:14 பாருங்க, 15:32 பாருங்க, 20:34 பாருங்க, மார்க் 1:41 பாருங்கள், 6:34 பாருங்க, லூக்கா 7 அதிகாரம் 13:14 பாருங்க, யோவான் 11:35 பாருங்க, லூக்கா 19:41 பாருங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருந்தார். எப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதங்களை செய்தாரோ, எப்பொழுதெல்லாம் நோயாளிகளை குணமாக்கினார், அப்பொழுதெல்லாம் மனது உருகினார். மனது உருகி குஷ்டரோகியை தொட்டார். மனது உருகி அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்தார். மனது உருகி ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தார். மனது உருக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்க. இன்று இரவு உங்கள் சரீரங்களில் உள்ள நோய்கள் மறைய போவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம். காணக்கூடாத இறைவனாகிய நம்முடைய பரம தந்தையினுடைய மனது உருக்கம். அந்த மனது உருக்கம் தான் இன்றும் அவர் உங்களை குணமாக்கவும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யவும், உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கவும் அவரை தூண்டப் போகிறது. எதில் நீங்கள் நம்பிக்கையை வைக்கப் போகிறீர்கள்? செய்யப்பட போகிற என்னுடைய ஜெபத்திலா? இல்லை, இல்லை. உங்கள் நம்பிக்கை முழுவதும் அவருடைய இரக்கத்தில் இருக்கட்டும், அவருடைய மனதுருக்கத்தில் இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக இன்று இரவு நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றே தீருவீர்கள்.